எம்எஸ் பாஸ்கர் சாரோட தரமான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இதுதாங்க. வெல்கம் டு விஜய் 360 பார்க்கிங். எம்எஸ் பாஸ்கர் சாரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 8 தோட்டாக்கள் இந்த படம் அப்படின்னு நிறைய லைனா சொல்லிட்டே போலாம். ஈவன் டிமாண்டிக் காலனியில் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸாங்க, அதுல ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க ஜானகத்தை பார்த்துட்டு. அதனால அவருக்கு ஒரு தனி பாணியில தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் அவர் காமெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிம்பு மாதிரி, ரஜினி மாதிரி அப்படின்னு பீச்ல நடந்து போறதும் எல்லாருமே அவங்களை அடிக்கிறதும் அப்படின்னு காமெடி எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அவரோட யூனிக் பர்ஃபார்மன்ஸ்ல இந்த படத்துல அவர் கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பி. இல்ல பார்க்கிங் பிரச்சனை நிறைய இருக்கு. ஏன் பார்க்கிங்னாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடு பக்கத்துல எடுக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. சில பேர் காரே வேண்டாம்ப்பா, எதுக்குப்பா காரு, நம்ம கேப்லயே போயிட்டு வந்துடலாம், பார்க்கிங் பிரச்சனை இருக்கு, அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், சர்வீஸ் இருக்கு அப்படின்னு என்ன மாதிரி யோசிக்கிற கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு. யானைக்கு சோறு போடுறது அப்படிங்கிறது எப்படிங்க செட் ஆகும்? நிறைய பணம் இருக்கிறவங்க தான் கார் வாங்க முடியும், இல்ல அந்த கார் தான் தொழில் அப்படின்றவங்க கார் வாங்க முடியும். ஆனா அந்த பார்க்கிங் கஷ்டப்படுறது எல்லா இடத்துலயும் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஈவன் நம்ம கேப்ல போகும்போதும் பாத்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதை பேஸ் பண்ணி அந்த படத்தை ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. எனக்கு என்னதான் அந்த படத்துல இந்த ஹீரோவுக்கு எதுவுமே கொடுக்காம சாருக்கு மட்டும் கொடுத்தது எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு மட்டும் கொடுத்ததுல கொஞ்சம் வருத்தம் இருக்கு. ஹரிஷ் கல்யாணுக்கும் ஏதாவது நல்லது நடந்தா நல்லா இருக்கும். அவருக்கு டீசல் படத்துக்கு நானும் வெயிட்டிங், நீங்களும் வெயிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. அந்த படத்துல கிட்டத்தட்ட பல பேருக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. டைரக்டருக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. அவார்டு வாங்குற டைரக்டர்னாவே தமிழ் சினிமால என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த முத்திரையும் குத்தாம சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ்.